வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக இயர்பட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் வந்து இயர்பட்ஸ் 2ன்னு பேர் போட்டிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, இன்ஸ்டா சார்ஜ்னு ஒரு விஷயத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்குது அதை அன்பாக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா டெக்னாலஜி வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது, பாட்டு கேட்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு நாங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள். டாப்பில் உங்களுக்கு டாக் இருக்குது. டாக்கு உள்ளாடி தான் பட் இருக்குது. ஏன்னா வெளிப்புறமாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக சில விஷயங்கள் தெரிய வருது. அப்போ பட் உள்ளாடி தான் இருக்குது, நமக்கு தெரியுது. இதை ஒதுக்கி வச்சுருவோம். இதுக்கப்புறமா இந்த ஸ்பாஞ்செல்லாம் வெளியே எடுக்கும்போது யூசர் மேனுவல் தந்திருக்காங்க, பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது அந்த பாக்ஸுக்குள்ளாடி. தென் ஒரு குட்டி பாக்ஸு ஆரம்பத்தில் எடுத்த அந்த பாக்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பிரித்தோம்னா சார்ஜிங் கேபிள், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். டாக் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக குட்டியாக பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வரக்கூடிய எல்லா பிராண்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்கெட்டில் போடும்போது வெளியே தெரியக்கூடாது, அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. அதிக நேரம் பேட்டரி பேக்கப் கொடுக்குற விஷயத்துலையும் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி சிம்பிளாக தந்திருக்காங்க. டாக்கை நீங்கள் பார்க்கும்போதே புரியும். ஃப்ரண்டில் வந்து எல்இடி தந்திருக்காங்க. அப்புறம் நாய்ஸோட பிராண்ட் பேர் அதில் பதிச்சிருக்காங்க. தென் கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு கீழே டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் மற்றபடி எல்லா இதில் வர மாதிரி தான் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குட்டியாக இருக்குது. ரியல்மி பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்குறதுக்கு அந்த ஃபீல் தான் வருது. அதே கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, டாக் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க. இனி இதில் ஹைலைட்டான விஷயத்தை தெரிஞ்சுப்போம். குவாட் மைக் தந்திருக்காங்க. 4 மைக் இருக்கிறனால பேசும்போது உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஃபோன் காலெல்லாம். தென் பேக்கப் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா 40 மணி நேரம் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டா சார்ஜ்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 240 நிமிடம் வரைக்கும் ப்ளேபேக் டைமை கொடுக்கும். சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடுது. அந்த ஃபெசிலிட்டி வந்து இதில் இருக்குது. அப்புறமா ரேட்டிங் வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IPX5 தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் லேட்டஸ்ட் வெர்ஷன் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ளூடூத் 5.3 வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 13 mmல டிரைவர் கொடுத்துருக்காங்க. பாட்டு கேட்குறதுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. உச்சகட்ட பிரம்மாண்டம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. குவாலிட்டியும் பிரச்சனை இல்லை. எல்லாமே டச் கண்ட்ரோலில் தான் வருது. டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும், பாஸ் ஆகும். ப்ரீவியஸ்க்கு லெஃப்ட் பட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்ஸ் போகும். நெக்ஸ்ட் சாங்கு போகணுன்னா ரைட் சைடில் இருக்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். அப்புறம் வால்யூம் கூட்டுறதுக்கு சிங்கிள் டேப் ரைட் சைடில் இருக்கிறத, லெஃப்ட் சைடில் வந்து இருக்கிறத நீங்கள் டேப் பண்ணும்போது வால்யூம் கம்மியாகும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சிம்பிளாக தந்திருக்காங்க. ஆன்சர் பண்ணுறது டைஸ் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடுது. அப்புறமா டபுள் டேப் பண்ணிங்கன்னா இப்போ ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கும்போது கால் வந்து கட் ஆகிடும். இந்த மாதிரி டச்சில் எல்லா விஷயத்தையும் கொண்டு வராங்க. வால்யூம் கூட்டுறது எல்லா ஃபெசிலிட்டியும் வரும். சில இதில் வந்து வால்யூம் கூட்டுற ஃபெசிலிட்டிக்கு டேப் ஆப்ஷன் வந்து தந்திருக்க மாட்டாங்க, இல்லை கொடுத்துருக்காங்க. நண்பா, இதுக்கப்புறமா இயர்பட் சார்ஜ் ஆகிறதுக்கு 53 நிமிடங்கள் எடுத்துக்குது. டாக்குள்ளாடி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். டாக் வந்து ஃபுல்லி சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 57 நிமிடம் ஆகுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க ஷார்ட்டாக போட்டிங்கன்னா. ப்ளூடூத் ப்ரொஃபைல் வந்து HSP சப்போர்ட் இருக்குது, HFF இருக்குது, A2DP இருக்குது, AVRCP இருக்குது. டிரைவர் வந்து உங்களுக்கு பக்காவாக வேலை செஞ்சுருக்கு, நல்லாவே இருக்குது, எந்த குறையும் கிடையாது. TTG டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1800 ரூபா சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க. ஆனால் இது ஸ்மார்ட் கிடையாது. நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னொரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் வந்து பார்த்திங்கன்னா சீப் ரேட்டில் வாங்குற மாதிரி ஒரு வசதி லாஸ்ட் வீக் நம்ம நிறைய பட் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க்கு நான் கொடுக்குறேன். அதாவது ஈக்குவலைசர்லாம் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். பட்டை தொலைச்சிட்டிங்கன்னா கூட கண்டுபிடிக்கலாம். அந்த வசதியெல்லாம் இருக்கிற மாதிரி பட் இருக்குது. நான் அதோட வீடியோவும் டாப்பில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டுமே டபுள் சர்டிஃபிகேஷன் வாங்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கொடுக்குறேன். 2 ரிவ்யூவும் தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் முடிவு எடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.